ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வறுத்து அரைச்சி செஞ்ச சிக்கன் கறி. இது வந்து மதுரை ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கறி மசால் பொடியோ எந்த மல்லித்தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்காம எல்லாமே வறுத்து அரைச்சி செஞ்சுருப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, இதை நாளையும் வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடுங்க, அப்படின்னா தான் அது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த வாசமாக எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டால் அது நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த 4 ஐட்டத்தையும் போட்டுட்டு அதை நல்லா வறுக்கணுங்க. அது வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்து உரித்து அதை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வறுத்துட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட இப்போ சேர்த்து நம்ம வந்து வதக்கணும். நல்லா முழுசாகவே போடலாம், கட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. முழுசாகவே எடுத்து இந்த இப்போ சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும். இஞ்சி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சின்னதாக ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, பெரிய பல்லுனா 3 பல்லு போட்டுக்கோங்க, சின்ன பல்லுனா ஒரு 4-5 அந்த மாதிரி போட்டுட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் வந்து நான் வந்து ஒரு 6-7 போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே வந்து பெப்பர் போட்டிருக்கிறீங்க. இப்போ இதில் வந்து இந்த மிளகும் மிளகா வத்தல் மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கரம் மசால் பொடியோ இல்லை மிளகாத்தூளோ சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லு வந்து நல்லா ஒரு சில்லுன்னு வாங்க, சின்னதாக ஒரு சில்லு. அதாவது நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். துருவி வச்சிருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தேங்காய் போட்டுட்டு இதையும் ஒரு பெரட்டிட்டு நீங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க, நல்லா ஆற வச்சிடணும். சூடாக அரைக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வலுவலுன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். ஆனால் நல்லா வந்துட்டு மையாக அரைச்சிருக்கணும், அப்போ தான் அந்த கிரேவி நல்லா இருக்கும். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு அந்த எண்ணெய் காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். இந்த பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் வந்து எப்பயுமே ஒரு மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க, அப்போ தான் அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதை போட்டுட்டு அடுப்பை லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அந்த சீரகம் வந்து கரிஞ்சிரும். இப்போ சிக்கனை போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், யூஸ்வலி வந்து மட்டன் ஆர் சிக்கன் எதுவாக இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு வேக வைங்க, அப்போ தான் அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ சிக்கனை போட்டுட்டு இது வந்து நல்ல எண்ணெயில் பெரட்டிடுங்க. நல்லா வதக்கிட்டு அந்த கலர் வந்து ஒயிட் கலர் ஆகணும். அந்த மாதிரி ராவாக இல்லாமல் லைட்டாக ஒயிட் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கதை அதை போடணும். தக்காளி வந்து உங்களுக்கு ரொம்ப புளிப்பான தக்காளியாக இருந்ததுன்னா 1/2 தக்காளி போடுங்க போதும். புளிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போடுங்க. அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் தக்காளி போட்டு வதக்க போகிறேன். தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இதோட ஒன்றா சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு இதில் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது வந்து குழம்பு மாதிரி ஆகிடும், சிக்கன் குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம அந்த கிண்ணத்தில் மிக்ஸி ஜாரை கழுவி இருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா போதும், நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பெரட்டிடுறோம். அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் நல்ல கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா
நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கும் போது அதுலேயே தண்ணி விடும், சிக்கன்லேயே தண்ணி விட்டு அது நல்லா வெந்து வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உங்களுக்கு நல்ல வேக விடுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா பரட்டிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சுறேன். இப்போ தண்ணி வந்து ரொம்ப நான் சேர்க்கலை, அளவாக தான் தண்ணி இருக்குது. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும். இது வந்து என்ன பண்ணுங்க, அது வேகும் போது அப்பப்போ வந்து இடையில வந்துட்டு ஒரு தடவை வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது இடையில வெந்துட்டு இருக்கு. நான் இப்போ ஒரு கிளறி விடுறேன். நான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் அதுவே தண்ணி விட்டுருக்குது. ஸோ ஒரு கிளறிட்டு திரும்ப இப்போ நான் மூடி வச்சிடுறேன். அந்த சிக்கன் நல்லா வெந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்திருக்குது. இப்போ நான் அடுப்பை வந்து நல்ல லோவில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அப்படியே ஊற்றி விட்டுட்டு அப்படியே அதை கிளறி அப்படியே இறக்குனீங்கன்னா அந்த நல்ல வாசமாக இருக்கும். அந்த சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்ற போகிறேன். ஃபைனலாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு பரட்டிட்டு எடுத்தீங்கன்னா அந்த சிக்கன் அவ்வளோ வாசமாக இருக்கும். நல்லா உங்களுக்கு சாப்பிடும் போது அது தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கறியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மிளகாத்தூளோ மல்லித்தூளோ கறி மசால் தூளோ பட்டை கிராம்பு ஏலக்காய் எந்த ஐட்டமுமே சேர்க்கல. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து அரைச்ச சிக்கன் கறி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.